சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திண்டுக்கல் அருள்மிகு அபிராமி அம்மன் திருக்கோவிலில் 1008 விளக்கு பூஜை மற்றும் கிரிவலம் நடைபெற்றது. திண்டுக்கல் நகரின் மையப்பகுதியில் வரலாற்று சிறப்புமிக்க மலைக்கோட்டை அமைந்துள்ளது. இந்த மலைக்கோட்டையின் உச்சியில் பத்மகிரீஸ்வரர் அபிராமி அம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் இருந்து சுவாமி சிலைகள் சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு அகற்றப்பட்டன. இதனால் மலைக்கோட்டை கோவில் வழிபாடுகள் எதுவும் நடைபெறுவது இல்லை. எனினும் மாதம் தோறும் பௌர்ணமி அமாவாசை தினங்களில் பக்தர்கள் மலைக்கோட்டையை சுற்றி கிரிவலம் செல்கின்றனர். அதன்படி சித்ரா பௌர்ணமி தினமான செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணி அளவில் திண்டுக்கல் மலைக்கோட்டையை சுற்றி பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். முன்னதாக திண்டுக்கல் அருள்மிகு கடதீஸ்வரர் உடனமர் ஞானாம்பிகை அபிராமி அம்மன் கோவிலில் 1008 திருவிளக்கு வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். இதனையடுத்து பத்மகிரீஸ்வரர் அபிராமி அம்மன் உற்சவர்கள் சிவகண வாத்தியங்கள் முழங்க பக்தர்களின் நமசிவாயா கோஷத்துடன் மின்தேரில் எழுந்தருளி பக்தர்கள் புறப்பாடு கிரிவலம் சென்றனர். கிரிவலமானது அபிராமி அம்மன் கோவில் துவங்கி பெரியகடை வீதி, காந்தி மார்க்கெட், ஆர்பி நகர், முத்தலகுப்பட்டி, ஓதசுவாமி கோவில், காமராஜபுரம் வழியாக மலைக்கோட்டை நிலைவாயில் முன்பு நிறைவடைந்தது. கிரிவலத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக அபிராமி அம்மன் கோவிலில் நடைபெற்ற 1008 திருவிளக்கு வழிபாடு அபிராமி அம்மன் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் வேலுச்சாமி வழிகாட்டுதலில் SSK சண்முகவேல், அரவிந்தா செல்போன் வீரக்குமார், நிர்மலா மலைச்சாமி மற்றும் செயல் அலுவலர் தங்கம் லதா, திண்டுக்கல் பாரதிய ஜனதா கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவர் தனபாலன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். Shivaya Namah Shivaya.